வணக்கம் மக்களே. தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா 13 நாளா ரிப்பன் பில்டிங் வெளி போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. 13ஆம் தேதி இரவு என்ன நடந்ததுன்னா, தேசிய கொடியோட காலையில இருந்து இரவு வரைக்கும் போராடி கொண்டிருந்த போராளிகளை இரவோடு இரவாக அரெஸ்ட் பண்ணாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டோட உத்தரவின் பேரில் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் வலுக்கட்டாயமாக அடித்து இழுத்துட்டு போனதாகவும், நிறைய பேரை அரகண்டாக நடத்துனதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறுநாள் காலையில் 6 திட்டங்களையும் சிஎம் அறிவிச்சார். அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்றது சொல்கிறேன் கேளுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் 2 lakhs தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த சானிடரி ஒர்க்கர்ஸ்க்கு டெத் ஏற்பட்டால் 10 lakhs தரதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே இவங்களுக்கு மார்னிங் மீல்ஸ், அதாவது காலை உணவு அளிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 இயர்ஸ்க்குள்ளே சானிடரி ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்குமே ஒரு ஓன் ஹவுஸ் கட்டித்தரதாகவும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சானிடரி ஒர்க்கர்ஸோட சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மேல் படிப்புக்கு தேவையான சலுகைகளையும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஸ்கீமும் சொல்லியிருக்காங்க. 35% சப்சிடியோட அவங்களுக்கு லோன் தரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஓன் பிஸ்னஸ் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணி அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர்களோட கோரிக்கையை ஏன் நிறைவேற்றணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே மனசுக்குள்ளே இருக்கும். நிறைவேற்றணுங்க கண்டிப்பாக. ஏன்னா போராட்டத்தில் ஈடுபட்டவங்க 90% பெண்கள் தான். இந்த பெண்களில் மேக்சிமம் பீப்புள் கணவனால் கைவிடப்பட்டவங்க தான். ரொம்பவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கணுன்றதுக்காகவும், அவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்தணுன்றதுக்காக தான், மேம்படுத்தணுன்றது கிடையாது, அவங்க நடத்தவே அவங்களால முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஏழ்மையானவங்க. இவங்களோட கணவரும் இல்லாமல் பிள்ளைகளை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்தோட இவங்க இன்னைக்கு இந்த கோரிக்கை வச்சு, இவ்வளோ காலம் உழைச்ச எங்களுக்கு ஏன் நீங்கள் பணி நிரந்தரம் செய்ய மாட்டீங்க அப்படின்ற கேள்வி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ப்ரைவேட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக தாங்க ஆகும். இவ்வளோ சலுகைகள் தர நீங்கள் ஏன் இவங்க கேட்குற கோரிக்கையை கொடுத்துடக்கூடாது? அதுக்காகிற பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக இது ஆகிடுமா? என்னதாங்க நடக்குது இந்த நாட்டில்? ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க.